ஹாய் விவாஸ். இன்னைக்கு டிசம்பர் 23. செல்லம்மா சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இங்கே வந்து மகேந்திரனும் லக்ஷ்மியும் வந்தோடனே மேகாவை வந்து அடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒன்றெல்லாம் வளர்த்து நினச்சாலே எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஜோசியக்காரர்கிட்டே இப்படி காசு கொடுத்து சொல்ல வச்சுருக்கேன், உனக்குலாம் அசிங்கமாக இல்லை அப்படின்னு. இப்போ சித்து என்ன சொல்கிறாருன்னா, பேசாமல் இவா மேலேயும் இவங்க கூட இருக்கிறவங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், போலீஸில் தள்ளிடலாம் அப்படின்னோடனே இப்போ செல்லம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா செல்லம்மா சொல்கிறனால உன்னை விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அடுத்த நாள் வந்து மேகா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. அங்கே வந்து சரவணன் அவங்களோட தம்பி தங்கச்சி எல்லோரும் கூட உட்காந்து பார்ட்டி கொடுக்குறாங்க. அவங்க தம்பியும் தங்கச்சி இந்த மாதிரி வேலை கிடச்சனால மேகாவுக்கு வந்து பார்ட்டி கொடுக்குறாங்க. அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு செல்லம்மா அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கூட வராங்க. அப்போ செல்லம்மா வந்து மேகாவை பார்த்துட்றாங்க. மேகா வந்து செல்லம்மாவை பார்க்கல. இப்போ செல்லம்மாவுக்கு வந்து டவுட் வருது. இந்த சரவணன் தானே மகேஷ்கிட்டேருந்து காசு எடுத்துகிட்டு போனவன், இவன் கூட இவன் என்ன பேசிகிட்டு இருக்கிற, இவங்க பேசுகிறத பார்த்தா ரொம்ப நாள் பழக்கம் மாதிரி தெரியுதே அப்படின்னோடனே அப்புறம் மேகா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ சரவணனும் கிளம்புறாரு. அப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் அப்பான்னு கூப்பிடுறத செல்லம்மா கவனிக்கிறாங்க. இவங்க என்ன இவரை அப்பான்னு கூப்பிட்றாங்க, இவங்க கூட மேகா என்ன பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி யோசனையிலே வீட்டுக்கு வராங்க. இங்கே வீட்டில் என்ன ஆகுதுன்னா, எல்லோரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. மலர் வந்து அம்மா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. சித்துவும் செல்லம்மா வரட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்புறமா செல்லம்மா வந்தோடனே எல்லாருமா செல்லம்மா வந்தோடனே விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் மேகாவை இங்கே பார்த்தேன் அப்படின்னு. அப்போ உடனே சரவணனுக்கு இன்னொரு கல்யாணம் முடிஞ்ச கதையெல்லாம் லக்ஷ்மி வந்து சொல்கிறாங்க. இப்போது இவங்களுக்கெல்லாம் என்ன டவுட் வருதுன்னா, ஏன் இவ வந்து அவங்க கூட போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே செல்லம்மா என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து என்னமோ மேகா மேலே தான் டவுட்டாகவே இருக்குது. இந்த மாதிரி மகேஷோட காசை வர எடுத்தால அது இவ மேகா சொல்லி தான் எடுத்திருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குதுன்னு. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாதான் மேகா பற்றின உண்மையெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. அப்புறமா எல்லாரும் சாப்பிட உட்காரும்போது சித்து மலர் பக்கத்தில் உட்கார்றாரு. மலர் அம்மா நீ என் பக்கத்தில் வானோடனே சித்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதோடு இன்னையோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே சரவணனுக்கு வந்து கேண்டில் பொருத்தி கேக் வெட்டுறாங்க. அவங்கள வந்து மேகா அப்பான்னு கூப்பிட்றதையும் செல்லம்மா வாசலில் நின்று பார்க்குறாங்க. என்னது இவர் தான் மேகாவோட அப்பாவான்னு சொல்லிட்டு ஃபோனில் டக்குன்னு வீடியோ எடுக்கிறாங்க. அதை அவங்க தம்பி பார்த்துட்டு செல்லம்மா பின்னாடி ஓடி வர்றாரு. அதுக்குள்ளே செல்லம்மா பைக் எடுத்துகிட்டே கிளம்பிடுறாங்க. இப்போ அவர் ஓடி வந்து இந்த மாதிரி இங்கே நம்ம பண்ணதெல்லாம் செல்லம்மா பார்த்துட்டா அப்படிங்கிற விஷயத்த வீட்டில் சொன்னோன்னே எல்லாருமே அப்படி ஷாக்காகி நிற்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.